டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு கிரேவி. பூரி, சப்பாத்தி 2க்குமே இந்த கிரேவி சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரைச்ச மல்லி, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வந்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மசியாக வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 3 உருளைக்கிழங்கு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 1 2 மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா உருளைக்கிழங்கு வதக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மேலெல்லாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.